இன்றைக்கி என் பொண்ணு 7:30க்கே வந்து கேடட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னான். சார் இன்றைக்கி சாட்டர்டே தான், கொஞ்சம் நேரமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா, இன்றைக்கி காலையிலேயே நேரம் எந்திரிச்சு சமைக்க வேண்டிய வேலையாகிடுச்சு. ஸோ நான் வந்து லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறேன்னா, தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணுறேன். தக்காளி சாதமும் ரைத்தா வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணுறேன். நான் தக்காளி சாதத்துக்கு என்னென்னா ஒரு 2 கிளாஸ் ரைஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் பெரிய வெங்காயம் அந்த இது கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் பறிச்சிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் சைட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி தாங்க எடுக்க போகிறேன். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கிளாஸும் வந்து நான் சின்ன கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணோன்னா அதுக்கு வந்து என்ன போடுறேன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை வந்து எவ்வளோன்னா ஒரு 5 கிராமு, கிராம்பு ஒரு 2 கிராமு, ஏலக்காய் ஒரு 2 கிராம் அது மாதிரி போட்டு அரைச்சிக்கங்க. நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு அரைச்சாலும் அரைக்கலாம். ஏன்னா மிக்சியில் ரொம்ப குறைவாக போட்டு அரைச்சா அரைப்படாது இல்லையா? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சிட்டு அடுத்த டைம் கூட யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து தாளித்து விட போகிறேன். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றி கடுகுலாம் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியதான். இது கூட நான் வந்து பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கிறேன். இது தாளிப்புக்கு என்ன போட்டேன்னா, இந்த பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் கல்பாசி அதுவும் போட்டேன். ஏன்னா வாசமாக இருக்கும் இல்லையா அதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மசாலாவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்குது. இப்போவே நீங்கள் வந்து பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் வந்து பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு ரொம்ப ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி வேகிற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் அல்லது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், சாப்பிடும்போது வாயில் தென்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தக்காளி வேகும்போதே நீங்கள் வந்து அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறவங்களா இருந்தீங்கன்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் மிளகாத்தூள் எதுவுமே இப்போ ஆட் பண்ணல. ஏன்னா பச்சை மிளகாயே ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கிறேன். அது போக இப்போ வந்து சிக்கன் மசாலா பவுட்ரும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அதனால் அந்த காரமே போதும், ஏன்னா பசங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணல. இது நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த ஒரு மசாலா பவுட்ரு, அதில் வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். இல்லைன்னா அந்த ஸ்மெல்லே ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் மசாலாவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். போட்டு எல்லா இதையும் தண்ணி கொதிச்சோன்னே நீங்கள் வந்து அரிசியை போட்டு வேக விடலாம். ஸோ நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் 4 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டேன். இப்போ தண்ணி கொதிச்சோன்னே நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சுருக்கிறீங்க இல்லையா, நான் அரிசி வந்து முதலே ஊற வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊறிட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து பாயில்டு பொன்னி ரைஸ் தான், அதனால் வந்து நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா முதலே ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து பச்சரிசி கூட போட்டுக்கலாம் அதுக்கு. ஸோ இப்போ அரிசி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விடணும். ஓரளவுக்கு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு விட்டுடலாம். இப்போ நான் வந்து இது 2 விசில் தான் விட போகிறேன். பாருங்கள், இது மாதிரி தான் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி தக்காளி சாதம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். பை. தேங்க்யூ ஃபார்